ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காரில் பண்ணுற சின்ன சின்ன தப்பால் காரே பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது என்னென்ன தப்புன்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கார் விண்ட்ஷீல்டில் இருக்க வைப்பரை நம்ம தப்பாக யூஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, மழையே பெய்யாது, பட் நார்மலாக டஸ்ட்டு இல்லை ஏதாச்சும் ஒன்று விழுந்து இருக்குன்றதுக்காக வைப்பர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வைப்பர் யூஸ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி வைப்பர் யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த வைப்பர் வைப் பண்ணும்போது அதை அப்படியே ஸ்க்ராட்சாக போட்டுருவோம். என்னதான் நம்ம வாஷர் லிக்விட் ஆன் பண்ணாலுமே அது ஸ்ப்ரே பண்ணுற டைமுக்குள்ள வைப்பர் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுரும். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தெரியாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, கண்ணாடியில் ஸ்க்ராச்சஸ் தெளிவாக தெரியும். இதனால நைட்டில் இல்லை வெயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு பயங்கரமாக கூசும். இது பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்கள் வண்டியே எதுவும் வேர்த்து போன மாதிரி இருக்கும். இது நம்ம காமனாக பண்ணுற தப்பு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, வைப்பரை மழை பெய்யும் போது மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாஷர் ஃப்ளூயிடை ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. வாஷர் ஃப்ளூயிடில் வெறும் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த வாஷர் ஃப்ளூயிடுக்குன்னு ஒரு லிக்விட் இருக்கும். அது எதுக்குன்னா ஒரு சோப்பி மெட்டீரியல் மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா, வைப்பருக்கும் கண்ணாடிக்கும் இருக்க ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகும். கோயிங் ஃபார்வர்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வைப்பர் வெறும் இதில் யூஸ் பண்ணுவீங்க, வெறும் கண்ணாடியில் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த சைட் கிளாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வர ஸ்க்ராச்சஸ். இதுக்கு வர இதில் ஸ்க்ராச்சஸ் வரதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டி ரன்னிங்கில் போயிட்டே இருக்குன்னா மொத்த டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா, வெளிப்பக்கம் இருக்கும்போது அப்படியே கிளாஸை கீழே இறக்குவோம், ஏற்றுவோம். அப்படி ஏற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த கிளாஸில் இருக்க டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பீடிங் கொடுத்துருப்பாங்க. அந்த பீடிங்கில் பட்டு அப்படியே ஸ்க்ராச்சஸ் போடும் கிளாஸில். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தெரியாது. நம்ம ரெகுலராக பண்ண என்ன ஆகும்னா, அந்த ஸ்க்ராச்சஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக விழ ஆரம்பிச்சிடும். கண்ணாடியில் மேலேருந்து கீழே வரைக்கும். அப்புறம் வெளியேந்து பார்க்கும்போது, இப்போ நம்ம உள்ளேருந்து வெளியே பார்க்குறோன்னா கண்ணு கூச ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, காரில் ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, டஸ்ட் இருக்கும்போது அப்படியே துணியை போட்டு அப்படியே தேய்ப்போம். ஒரு சில பேர் தேய்ப்போம், ஒரு சில பேருக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியும். ஆக்சுவலாக வெறும் துணியை போட்டு அப்படியே டஸ்ட் மேலே தேய்க்கக்கூடாது. அப்படி தேய்க்கிறதால என்ன ஆகும்னா, அந்த டஸ்ட் அப்படியே பெயிண்டில் ஸ்க்ராச்சஸ் விடும். பெயிண்டில் பார்த்தீங்கன்னா டாப் கோட் கிளியர் கோட் அடிச்சிருப்பாங்க. அதுதான் ஒரு எனாமல் மாதிரி ஒரு ஷைனிங் லுக்கை கொடுக்கும். நம்ம அந்த டஸ்ட்டோட போட்டு தேய்க்கும் போது என்ன ஆகும்னா, அந்த டஸ்ட்டு அந்த கிளியர் கோட்டில் ஸ்க்ராச்சஸை வர வச்சிரும். இது அதாவது இதை திரும்ப திரும்ப பண்ணுறதால என்ன ஆகும்னா, வண்டி தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே கோடு போட்டு கொஞ்சம் சிலந்தி வலை மாதிரி கோடு போட்ட மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை துடைக்கிறீங்க இல்லை கழுவுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்க டஸ்ட்டை துணியை வச்சு அடிங்க. ஃபர்ஸ்ட் லைட்டாக இப்படின்னு இது பண்ணீங்கன்னா மேலே இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக போயிடும். டஸ்ட்டு போனதுக்கு அப்புறமா வண்டியை தொடைங்க. அதே மாதிரி அந்த துணியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தொடைங்க. டஸ்ட் இருக்க துணியை வச்சு தொடச்சாலுமே திருப்பி டஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்றதால என்ன ஆகும்னா, அந்த பெயிண்ட் மேல இருக்க கிளியர் கோட் சுத்தமா போகாது. இந்த மாதிரி நம்ம சின்னதா நம்ம காரை மெயின்டைன் பண்ணும்போது நம்ம காரோட லுக்கும் நல்லா இருக்கும், மெயின்டெனன்ஸ் செலவும் ரொம்ப குறையும். மேலும் இது போன்ற வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.